ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்ரஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ்லயே முடிச்சிருக்கானுங்க. நம்ம நேத்து போட்டிருந்த இந்த கோடு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டிலயும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது பிரேக் பண்ணானுங்க. பட் ஆனா சஸ்டெயின் ஆகாம அப்படியே வந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரின்றனால ஒரு வேளை சைட்வேஸ் போய் ஓகே, பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு நல்ல ரேலி இருக்குன்றத எதிர்பார்த்துருக்கேன். ஸோ என்னுடைய பொசிஷனும் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இதுவாகியிருக்கு. நான் காட்டுறேன் அதோட இது என்ன ப்ராஃபிட்ன்றத. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்துருவோம். நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இன்னைக்கு இதுலயே முடிச்சிருக்கானுங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதுக்கு மேல போக ஆரம்பிச்சதுன்னா, அதாவது 22,820க்கு மேல நாளைக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஒரு நல்ல புல்லிஷ்க்கான இது இருக்கு. ஏன்னா நாளான்னைக்கு பிஎம்மோட அந்த பதவியேற்பு விழா இருக்கனால கண்டிப்பா ஒரு புல்லிஷா தான் வைப்பாங்க. ஸோ பிஎஸ்யூ பேங்க்லாம் கொஞ்சம் ரிக்கவர் ஆயிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஐடியும் கொஞ்சம் ரிக்கவர் ஆயிருக்கு. பட் ஆனா ஐடி கொஞ்சம் ஹெட் ஷோல்டர் மாரி இருக்கு. ஸோ அத பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து போட்டிருப்போம். நேத்து சொல்லியிருப்போம் 49,500. ஸோ அத பிரேக் பண்ணிட்டு அது சஸ்டெயினே ஆகல. ஸோ அது என்னன்றத 5 மினிட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இதுக்கு மேல போகாம பார்த்தீங்கன்னா, இல்லன்னா சைட்வேஸ் தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த 49,500க்கு மேல போனா தான் நல்ல ஒரு ரேலி இருக்கும். இல்லன்னா அப்படியே சைட்வேஸ்லயே அடிச்சிட்டுருக்கும். ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இத உடைச்சிருவாங்க. இத உடைச்சிட்டு நாளைக்கு கொண்டு போயிருவாங்க. ஸோ அப்படி ஏத்திட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில்லேருந்து ஒரு 3 நாள் 4 நாள்லயே ஓரளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள்ல ஒரு நல்ல 2 நாள்ல ஒரு பா 25% கிட்ட நம்ம இதுவாச்சு. ஸோ இவ்வளோதாங்க. நம்ப வந்து பொறுமையா இருக்கணும். பதட்டப்படக்கூடாது. ஸோ பதட்டப்படாம பொறுமையா இருந்தாவே போதும். ஸோ மார்க்கெட் வந்து ரிகவரி குடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ்ல பார்த்துருவோம். 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு சைட்வேஸ்ல தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல கேப் அப்பு. ஸோ ஓரளவுக்கு இங்கேருந்து ஒரு ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்லயே முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கேப் அப். ஒரு 150 பாயிண்ட் இது. ஸோ மொத்த ரேலியே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 50 பாயிண்ட் தான். பட் அதுக்குள்ளேயே முடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் போச்சு. பட் ஆனா 22,900 வரைக்கும் போச்சு. பட் அப்படியே இத இது பண்ண முடியல. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்படி போட்டு நம்ம பார்க்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாரி இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கேப் அப் தான் ஆகும். ஸோ என்னோட பொசிஷனும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, 23,000 கால் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஒரு ரூ. 2,500 ப்ராஃபிட் வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3,900 ப்ராஃபிட் போச்சு. ஸோ கட் பண்ணல. நாளைக்கு என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு நாளைக்கு கட் பண்ருவேன். ஸோ இது ஓடிஎம் கால் தான். பட் தைரியமா இருக்கணும் அதெல்லாம். பார்ப்போம் அது எப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ 2,500, 400 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் போல ட்ராக்கிங் ஸ்டாக் போயிடும். அசார் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்காங்க இன்னைக்கு. சி ஏறி தான் இருக்காங்க. ஸோ யாருன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 1,500க்கு மேலே போனீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு நல்ல ரேலி இருக்குது. ஸோ ஏன்னா ஏற்கனவே ரீட்ரேஸ்மெண்ட் வேறு ஆயிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ரேலி இருக்குது. ஸோ நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் இருக்கான். அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. அப்போலோ மைக்ரோ பாருங்கள், ஒரு 2 நாளா பவுன்ஸ் பேக் ஆயிட்டு இருக்கான். ஸோ இவனை வாட்ச் பண்ணுவோம் கண்டிப்பா. இவனுக்கு ஒரு நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கான் இவன். ஸோ நல்ல ஒரு இது இருக்கு. 2, 3, 4 ஏதாவது உடைச்சதுன்னா கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா எரிடா. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை பாருங்க டச் ஆயிட்டு கரெக்ட்டா இருக்கான் பாருங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக டச் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றது. பர்ஃபெக்ட்டாக வந்து நம்ம சப்போர்ட் போட்டோம்னா அந்த இடத்துல டச் பண்ணிட்டு கீழே வருவாங்க. ஸோ இப்படி மாரி கரெக்டாக பண்ணோம்னா நம்மளால் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாவே போதும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்ன வேணால் இது பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் பர்ஃபெக்டான ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டோடு இருந்தோம்னா கிளியராக இது பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு இறக்கணும்னு நினச்சிங்களேன், அடி வாங்கின்னு தான் வரணும். ஏன்னா நானே 2, 3 வாட்டி அடி வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன். பர்ஃபெக்டான மணி மேனேஜ்மெண்ட் இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். ஸோ ஏன்னா தூக்குறது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோரைல். ஸோ அவனும் வந்திருக்கான் ஓரளவுக்கு. ஸோ பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது உள்ளே தான் வந்திருக்காங்க, சப்போர்ட்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்பியில் ஒரு 500 வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு மேலே வந்துட்டான். ஸோ இதை உடைச்சிட்டானா நல்லாயிருக்கும். இந்த இடத்த உடைச்சிட்டானா நல்லாயிருக்கும்.
ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்த உடைக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டான்னா ஒரு 20 மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இர்கான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் வந்திருக்கான். ஸோ பரவாயில்ல, கொண்டு வந்துட்டானுங்க, மேலே வந்து கொண்டு வந்துட்டானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் ஒரு நல்ல ஒரு 5% கிட்ட மேலே ஏறி இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயே தான் இருக்குது. இது ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு இதுவே தெரியல. ஒரு ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுமாரிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஸோ பர்ஃபெக்டாக போய் தான் நாம் பார்த்துருக்கோம். இதுமாரி கொலாப்ஸ்டாலாம் போய் பார்த்ததில்ல. ஸோ என்பிசிசி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் இது கீழே வராத வரைக்கும் நான் வெளியே வர மாட்டேன். 126 கீழே வராத வரைக்கும் நான் வெளியே வர மாட்டேன். ஏன்னா அது கீழே போச்சுன்னா தான் நல்ல ஒரு ஃபால் இருக்குது. ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணலாம். என்கிட்ட ஒரு 500 ஸ்டாக் இருக்குது. ஐஓபி மேலே வந்துட்டான். நல்ல ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அவனால் இது பண்ண முடியல. 66 உடச்சிட்டானா ஒரு நல்ல ரேலி இருக்குது. ஏற்கனவே 1, 2, 3, 4 உடச்சிருக்கான். இந்த ஒரு 5th கண்டிப்பாக உடச்சானா மேலே போய் தான் ஆகும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபிஃப்த்து பிரேக் ஆகுதுன்னா கண்டிப்பாக போகலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 66, 69க்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக ப்ராஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கான குட்டி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் சர்வே ஆகணும்னா 2 விஷயம் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசையை வந்து கட்டுப்படுத்தணும். ஆசையை எப்படி கட்டுப்படுத்தணும்னா, ஒரு லாட் ஏதாவது எடுத்திருப்போம். இன்றைக்கி எடுத்தோம்ல, இன்றைக்கி அதுவே பார்த்தீங்கன்னா என் மூளை என்ன சொல்லுச்சுன்னா 10 லாட் எடுத்திருந்தா 40,000 இன்றைக்கி சம்பாரிச்சிருக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் இன்றைக்கி லோ முடிவில் 20,000 சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா, எனக்கான ப்ராஃபிட் இது போதும் அப்படின்னு சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயம் வரும்போது, ஏன் பயம் வருது பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆகும்போது தான் பயம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு, எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம மனசுக்கிட்ட நம்ம பேசினோம்னா அது பயப்படாது. அதுதான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் என்னன்ட்டு பயப்படாமல் இது பண்ண முடியும். இது 2த்தையும் நீங்கள் பயத்தையும் தோல்வியும், அதாவது பயத்தையும் ஆசையும் கட்டுப்படுத்திட்டிங்களாவே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண முடியும். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடலாம். ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.